போகோ மொபைலோட ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா நம்ம டச் பண்ணாத டைம்ல அடிக்கடி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்களோட போகோ மொபைல்ல நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். போகோ மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே ஸ்லீப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து 15 செகண்ட், 30 செகண்ட், 1 நிமிட், 2 நிமிட், 5 நிமிட், 10 நிமிட், நெவர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்பவே கம்மியான டைம் வந்து செலக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணாத டைமில் அந்த டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ஆகும். அதனால் உங்களோட யூசேஜ் தகுந்த மாதிரி நீங்கள் இதில் கொஞ்சம் டைமை வந்து அதிகமாக வந்து வைங்க. ஸோ அப்படி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டக்குன்னு ஆஃப் ஆகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் என்ன டைம் வச்சுருக்கீங்களோ அந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஆன்லேயே வந்து இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நெவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ நெவர் அப்படின்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் வந்து ஆஃபே வந்து ஆகாது, ஆன்லேயே வந்து இருக்கும். அதனால் உங்களோட யூசேஜ் தகுந்த மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து டைமை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா அந்த டக்குன்னு ஆஃப் ஆகக்கூடியது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். போக்கோ மொபைலில் அடிக்கடி ஸ்க்ரீன் ஆஃப் ஆகக்கூடிய இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.